இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். சார், இப்ப ஈரான் போரை பொறுத்தளவுல ஏறக்குறைய 11-12 நாட்களா நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு. ஒரு சைடுல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, இன்னொரு சைடுல பொருளாதார ரீதியா நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு. பெட்ரோல் பிரைஸ் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எல்பிஜி பிரைஸ், அப்புறம் நேச்சுரல் கேஸோட பிரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய லெவல்ல அதிகரிச்சிருக்கு. இது இந்தியாவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்ப சாதாரண சாமானிய மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஒரு தரப்பினர் அரசு மேலேயும் குற்றச்சாட்டுல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவு சூழலை முதல்ல எப்படி பாக்குறீங்க? கபிரியல், இதுக்கு முன்னால நம்ம முதல்ல பேச வேண்டியது என்னன்னா, ஏன் பிரசிடென்ட் ட்ரம்ப் இதை செஞ்சாரு? இதுக்கு முன்னால எந்த ஒரு அமெரிக்க அதிபருமே கடந்த 47 ஆண்டுகள்ல செய்ய துணியாத, செய்ய தயங்கிய ஒரு விஷயத்த ட்ரம்ப் ஏன் செஞ்சார்? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா 1979 ஈரான்ல அந்த புரட்சி ஏற்பட்டு அப்ப இருந்த மன்னர் குடும்பம் ஷா பஹல்லவி அவங்க துரத்தி அடிக்கப்பட்ட பிறகு, கொமேனி ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 79 நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, 79 அமெரிக்க தூதரகத்தை ஈரான் கைப்பற்றியது. கிட்டத்தட்ட 400 சொச்ச நாட்கள் அவங்க அதை பிணை கைதியா வச்சிருந்தாங்க. அதிபர் ஜிம்மி கார்ட்டரோட பீரியட் அது. அப்போ ஒரு அபவுட்டட் அட்டெம்ப்ட் நடந்தது, அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அனுப்பி அவங்களை காப்பாற்றுறதுக்கு. தட் வாஸ் சாபட்டாஜ். அது முறியடிக்கப்பட்டது. அதன் பிறகு ரீகன் காலத்துல ஒரு ஹார்ட் மெஷர்ஸ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்போ கூட கார்ட்டர்ல இருந்து எந்த ஒரு அமெரிக்க அதிபருமே ஈரான் மீது நேரடியான போரை தொடுக்க முடிவு செய்ததே கிடையாது. ஜிம்மி கார்ட்டர், ரொனால்ட் ரேகன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியர், பில் கிளின்டன், ஒபாமா, யாருமே போத் டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்ஸ், குடியரசுக் கட்சி அதிபர்களாக இருக்கட்டும், ஜனநாயக கட்சி அதிபர்களாக இருக்கட்டும், அவர்களை தொடுவதாக அவங்க நினைச்சது கூட கிடையாது. ஏன்னா தட்ஸ் வெரி டிக்லிஷ் இஷ்யூ. 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம். அன்லைக் அதர் கண்ட்ரிஸ், சவுதி, ஈராக், குவைத், பஹ்ரைன், மற்ற ஒமான், இந்த மாதிரியான மற்ற வளைகுடா நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையும் விட ஈரான் ஒரு வித்தியாசமான ஒரு நாடு. வெரி வெல். அதனுடைய வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பர்ஷியன் ஹிஸ்டரி இருக்குது. அமெரிக்காவோட வரலாறு 300 ஆண்டுகளுக்கு முன்பால அவர்கள் அம்மனமாக ஆடையின்றி திரிந்து கொண்டிருந்தவர்கள் அந்த கான்டினென்ட்ல. வேற ஈரான் ஒரு ஃபெர்டைல் சிவிலைசேஷன் அது. ஸோ 79 பார்த்தீங்கன்னா இந்த 47 ஆண்டுகளில் அவங்க நேரடியாக அவங்களை இத்தனைக்கும் ஏராளமான பொருளாதார தடைகளே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும், குறிப்பா அமெரிக்கா அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுகிறது ஈரான் என்று கடந்த 25 ஆண்டுகளாக ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதித்த பிறகும் அது சர்வைவ் ஆகி நிற்குது. கடந்த 25 ஆண்டுகள்ல அணு ஆயுத உற்பத்தி அவங்க தடுக்கணும், அணு ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு 16 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. 2001 செப்டம்பர் 11 அட்டாக்கு பிறகு தாலிபான்ஸ் அமெரிக்கன்ஸ் அடிச்சப்பையும், ஈராக் உள்ள அமெரிக்கன்ஸ் அடிச்சப்பையுமே ஈரான் மறைமுகமா ஏராளமான உதவிகளை அவர்கள் செய்தது. தே ஆர் டெட்லி அகேன்ஸ்ட் தாலிபான்ஸ். இது மாதிரி ஒரு ஃபெர்டைல், ஒரு ரிஃபார்ம்டு அண்ட் ரொம்ப ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மல்டிஃபேசட்டட் கல்ச்சர் தான் அது ஈரான்ன்றது. இப்ப இந்த வாரோட எய்ம் என்ன? அலி கமேனிய சுப்ரீம் லீடரை கொலை பண்ணியாச்சு, கொண்டாச்சு. அதை தவிர அமெரிக்காவுக்கு இப்ப வாரோட எய்ம் என்னன்னே தெரியல. இஸ்ரேலுக்காவது ஒரு எய்ம் இருக்குது, ரெஜிம் சேஞ்ச். அமெரிக்காவுக்கு அந்த எய்ம் இன்னைக்கு இல்லை. அது ரெஜிம் சேஞ்சை நீங்க ஏற்படுத்தவும் முடியாது. ஏன்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள அனுப்பாம நீங்க ரெஜிம் சேஞ்சை பண்ண முடியாது, ஏரியல் பாம்பிங் மூலமா மட்டும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள போனீங்கன்னா புதக்கூடியது. வியட்நாமை விட படுமோசமா போயிடும். அது ட்ரம்ப் மாதிரியான ஒரு மனிதர்களால கூட அதை சாதிச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. அமெரிக்கன்ஸ் வாரம் ஓபன் பண்ணிட்டாங்களே ஒழிய வாரில இருந்து வெளியில வர முடியல. புட்டினோட 2 நாளைக்கு முன்னால அமெரிக்க அதிபர் பேசியதே எப்படியாவது வாரம் முடிவுக்கு கொண்டு வரணும். சம் சார்ட் ஆஃப் ஃபேஸ் சேவிங் தே வில் ஹேவ் டு ப்ரொவைட் டு ஈரான் வாரை நிறுத்துறதுக்கு. இவங்க இப்படி இவ்வளவு சொன்னாலுமே சென்சிபிளா தான் ஈரான் பிஹேவ் பண்ணிருக்குன்னு நம்ம சொல்லணும். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 700 கப்பல்கள் தேங்கி நிற்குது. ஒரு 3 கப்பல் அடிச்சாங்களே ஒழிய அதை தாண்டி பெரிய அளவில் எந்த தாக்குதலுமே அவங்க நடத்தலை. ஏன்னா அது நடந்தனா வேற பெரிய பிரச்சனைகள் வரும்னு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னா, இது 12வது நாளும் என்னமோ சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க.
எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. திஸ் இஸ் அன் எய்ம்லெஸ் வார். எந்த வாருக்கு போனாலும் யூ மஸ்ட் ஹேவ் அன் அப்ஜெக்டிவ்ஸ் வாங்க உங்களுக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான் உள்ள போகும்பொழுது வந்து தெளிவாக வந்து டிஸ்மேண்டில் த தாலிபான், டெஸ்ட்ராய் த தாலிபான், ஒரு கவர்மெண்ட்டை உட்கார வைக்கணும், பாகிஸ்தானோட ஹெல்ப்போட பண்ணிட்டாங்க. ஈராக் உள்ள 2003 போகும்போது ரெஜிம் சேஞ்சு, சதாம் வாஸ் கேப்சர்ட் அண்ட் தென் ஹேங்க்டு. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கிளியர் கட் ஐடியாவுமே இல்லை. மிலிட்ரி சுப்ரமசியை வச்சு சுப்ரீம் லீடர் அலி கமேனியை கொலை பண்ணியாச்சு. பட் ரெஜிம் சேஞ்சு ஏற்படுத்த முடியல. அவங்களால பெரிய அளவில் ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு IRGC வந்து பெரிய அளவில் டிஸ்மேண்டில் பண்ண முடியல. நான் தேர் என்ன குவாக்மாயிருந்தாங்க, போய் புதவழியில் சிக்கிக்கிட்டாங்க. இட்ஸ் சார்ட் ஆஃப் அ ஹாம்ஸ்ட்ராங் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதாவது நைதர் கோ ஃபார்வர்டு நார் பேக்வர்ட். ஒரு வே அவுட்டுக்கு தான் புட்டினோட இவர் பேசினாரு, ட்ரம்ப் பேசினார் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஜியோ பொலிட்டிக்கலி வந்து இதில் இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஈவன் சம் சே ரொம்ப credible reports suggest that even the US deep state is against Trump இந்த இஷ்யூல. ஏன்னா இப்படி ஈரானை டீல் பண்றதை அவங்க விரும்பல. ஏன்னா several American lives are at stake உங்களுக்கு. ஸோ இஸ் அண்டர் நவ் ப்ரெஷர் ஃப்ரம் ஹிஸ் ஓன் அட்வைசர்ஸ். எப்படியாவது வார நிறுத்தி ஆகணும். ஏன்னா அமெரிக்காவுக்குள்ள இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க வந்து அவங்களோட டாலரபிள் லெவலுக்கு மேல. தே ஆர் த பிகெஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் US. $2 இந்த ஒரு கேலன் $2 இருந்தது, இன்னைக்கு $3.5 ஆயிருக்கு. $4 ரீச் பண்ணிச்சுன்னா இட் வில் பி அ கேட்டாஸ்ட்ரோஃபி. அவ்வளோ ஈஸி இல்லை அமெரிக்கன்ஸுக்கு இந்த வார சஸ்டைன் பண்ணுறதுன்றது வந்து. ஸோ ஒரு குளோபல் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி கண்ட்ரி இஸ் நவ் அஃபெக்டட். பாதிக்கப்படாத நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 700 கப்பல்கள் நிற்குது. எல்லாம் ஆயில் லோடாகி நிற்குது. நெய்தர் கோ ஃபார்வர்டு நார் பேக்வர்டு. இதுவரைக்கும் எந்த பிரசிடென்ட்டுமே செய்யாத ஒரு காரியத்தை எந்த விதமான ஒரு கிளியர் கட் ரோட் மேப் இல்லாமல் ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு 2-3 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று டொமஸ்டிக் கம்பல்ஷன்ஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணுறது, ரெண்டாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இரானியன் ஆர்மி விஷுவல்ஸ் பார்க்கும்போது அண்டர்ஏஜ் கேர்ள்ஸோட வந்து ட்ரம்ப் வந்து காம்ப்ரமைசிங் பொசிஷனில் இருந்ததான விஷுவல்ஸ் வருது. இன்ஃபேக்ட் US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் 3 நாளைக்கு முன்னால் அந்த வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பில் கேட்ஸ் உட்பட பல பேர். அதில் வந்து சிட்டிங் US பிரசிடென்ட்டே வந்து இஸ் அண்டர் ஃபயரிங் லைன். இந்த ஆண்டு இறுதியில் வந்து இடைத்தேர்தல் பிரைமரிஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வருதுல, அதில் வந்து இஸ் ரேட்டிங்ஸ் ஆஃப் பிளமட்டட்ன்றாங்க, இன்க்ளூடிங் அமங் ரிப்பப்ளிகன்ஸ். ஸோ குளோபல் கம்பல்ஷன்ஸ்ல டொமஸ்டிக் கம்பல்ஷன்ஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த வாரம் வந்து அவர் தொடங்கிட்டாரு. பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ப்ரொபோசிஷன். ஏன்னா வந்து ஈரான் வந்து இன்னைக்கு ஒரு வூண்டட் டைகர். ஹெல்த்தி டைகரை விட வூண்டட் டைகர் இஸ் மோர் டேஞ்சரஸ். இது ஆரம்பிச்சது இவங்க தான் முடிக்கணும். இப்போ வழி தெரியாம மூச்சுட்டு நிற்கிறாங்கன்றது தான் வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்ல US சைட்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா இது ஒன்றும் பெரிய முன்னுக்கும் போக முடியாம பின்னுக்கும் போக முடியாம நடுவுல மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரஷ்யன்ஸ் இப்ப யுக்ரைனுக்குள்ள போறாங்க. அதை நீங்க அப்படி சொல்லலாம். முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியாது. பின்னுக்கு போனா அசிங்கம், முன்னுக்கு போகணும்னா சண்டை போடணும், அதுக்கும் வழி இல்லை. அமெரிக்கன்ஸ் வியட்நாம்ல போய் மாட்டினது அந்த மாதிரி, ஆப்கான்ல போய் மாட்டினது அந்த மாதிரி, ரஷ்யன்ஸ் ஆப்கான்ல மாட்டினது அந்த மாதிரி. ஆனா இப்ப அமெரிக்கன்ஸை பொறுத்தளவு படைகள் அங்க நிறுத்தவே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவு ஏர் அட்டாக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லை, நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நாங்க சுப்ரீம் லீடரை காலி பண்ணிட்டோம், நாங்க எங்களோட டார்கெட்ஸ் ஃபுல்லா கரெக்டா அடிச்சிட்டோம், ஈரானை பலவீனப்படுத்திட்டோம், சோ போர் வெற்றின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இப்ப ஏறக்குறைய அப்படிதான் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. 90% போர் முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் நாங்க ஜெயிச்சிட்டோம், நீ 2 நாள்ல முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் பேசிட்டு. நேற்று பேசினதோடனே உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சு, பார்த்திருப்பீங்க நீங்க வந்து. பெரிய சிக்கல் இருக்கு மாதிரி. அப்படி அது அவ்வளவு சுலபமாக சொல்லிட்டு I totally agree with you. To a large extent I agree with you. அதாவது வந்து may not be an hamstrung situation, but என்ன what you achieved, அந்த சுப்ரீம் லீடரை கொண்டதை தவிர உனக்கு வேற என்ன? அங்க வந்து ஈரான் உள்ள 47 years of atrocities, டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து காலு கீழே போட்டு மிதிச்சாச்சு. அங்க வந்து மக்கள் வந்து சில லட்சம் பேரை கொண்டு இருக்காங்க. அலை கொமேனியும் இப்போ கமேனியும் வந்ததுல இருந்து, கமேனி வந்து 87ல இருக்காரு, 40 yearsல. போன ஜனவரியில் 2 months பிஃபோர் வந்து டெமோக்ரஸிக்காக ஃபைட் பண்ணவங்க அரௌண்ட் 15,000 people were killed. Women were flogged. ஃபர்தா போட மறுக்கிறாங்கன்னு பெண்கள் மீதான தாக்குதல்கள் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து பெரிய அளவில் வந்து அங்கே சிவிலியன் ரைட்ஸ், ஜனநாயக உரிமைகளுக்காக மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுதான் உனக்கு வந்து ரெஜிம் சேஞ்ச் தான் உன்னோட நோக்கம். மக்கள் வந்து உனக்கு வேணும், ஈரானியன் பீப்புள் உனக்கு வேணும், ஈரானிய மக்களுக்காக தான் நாங்கள் இந்த சண்டையை தொடங்குறோம்னா ஹாஸ்பிட்டல்ஸை போய் அடிச்ச, ஸ்கூல்ஸை போய் அடிச்சிருங்க,
ரோட்ஸை பிளாக் அடிச்சிருக்காங்க. ஸோ ரோட்ஸ் எல்லாம் வந்து அடி வாங்குது. ஆயில் வெல்ஸ் எதுக்கு போய் அடிச்சிருக்க? இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் படித்தேன் நான். இந்தியாவில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டு, ஈரானில் இருக்கக்கூடிய டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சென்னையில் இருக்கவங்க சொல்கிறாங்க சஃபகேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, மூச்சு விட முடியலன்னு. அந்த பிளாக் ஸ்மோக் வந்து ரொம்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த திக்னஸ் வந்து ரொம்ப ஆயில் வெல்ஸ் அடிக்கும் போது அது பயங்கரமாக இருக்கும். அது வந்து கார்பன் எமிஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ உன் நோக்கம் வந்து ரெஜிம் சேஞ்ச் தானே. நீ வந்து அந்த எந்த அளவுக்கு சுப்பீரியாரிட்டி, டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டினா அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது, அலி கமேனியை சுப்ரீம் லீடரை கொலை பண்ண அந்த பாம்பிங்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரோ 2 ஏக்கரோ இருக்கு அந்த அந்த காம்பவுண்டு. 100 ஃபீட்டு கீழே அவங்க இருக்காங்க. பட் இது மேக்சிமம் வெப்பன்ஸை போட்டு 4 மிசைல்ஸை வச்சு அடிச்சு அந்த பில்டிங்கை முடிச்சிடுறாங்க. ஆனால் அட்ஜசன்ட் பில்டிங்ஸ்லாம் அப்படியே நிற்குது. அந்த அளவுக்கு பின் பாயிண்டடா போய் அடிக்க முடியும் போது எதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸை பாம்பு பண்றீங்க, ஸ்கூல்ஸை பாம்பு பண்றீங்க, ரோட்ஸை எதுக்கு பிளாஸ்ட் பண்றீங்க? கசால பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கசால வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் பர்ன் பண்ணாங்க. அது ஒண்ணுதான் நடக்கல இது வரைக்கும். அப்போ உங்க நோக்கம் வந்து ரெஜிம் சேஞ்ச்னா இதெல்லாம் நீங்க பண்றீங்க. நான் சொல்றேன் சார், அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் பாக்குறேன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி 12 days வார் நடந்தது இல்ல, ஆமா ஜூன்ல. அப்பயும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் 2 தரப்புலையும் ஃபயர் பண்றாங்க. அந்த 12 day வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரான்ல ப்ரொடெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அதுல ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களை ஈரானிய அரசு கொள்ளுது. சோ இப்ப 12 day வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போராட்டம் வெடிக்குதுன்னு பார்த்தோம்னா, 12 day வார்ல ஈரான் நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க. ஏன்னா மிசைல்ஸ் லான்ச் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு விலை இருக்கு. சோ நீங்க நூற்றுக்கணக்கான மிசைலை லான்ச் பண்றீங்கன்னா நிறைய பணத்தை வேஸ்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அரசு செலவழிக்க வேண்டிய பணத்தெல்லாம் செலவழிக்க முடியாது, பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனை வரும். அப்புறம் அமெரிக்காவோட பொருளாதார தடையும் இருக்கு. இப்பயும் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப ஒண்ணு அமெரிக்கா அவங்க லீடரே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு அந்த லீடர்ஷிப் மேல ஒரு பயம் இருக்காது, தலைவரையே கொள்ற அளவுக்கு வீக்கா இருக்காங்கன்ற அந்த பார்வை வரும். ரெண்டாவது, அவங்க பொருளாதார ரீதியா மீண்டு வர முடியாத மாதிரி எண்ணெய் வளங்களை அட்டாக் பண்றாங்க. எண்ணெய் வளங்களை அட்டாக் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்றாங்க, அப்புறம் IRGC சென்டர்ஸ் அட்டாக் பண்றாங்க, மிசைல் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் அட்டாக் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு எப்படி அந்த 12 day வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருளாதார வீழ்ச்சி வருது, போராட்டம் வெடிக்குது பாத்தீங்களா? சோ பொருளாதார ரீதியா ஈரானை கிரிப்பிள் பண்ணியாச்சுனாலே நாளைக்கு ஆட்சியாளர்கள் மேல மக்களோட வெறுப்பு அதிகம், அங்க திரும்பிடுவாங்க. ஆல்ரெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆல்ரெடி வந்து அங்க வந்து 47 ஆண்டுகளா வந்து பீப்புள் ஆர் சஃபோகேட்டட் பை எனிதிங். இன்னொன்று, இந்த சாங்ஷன்ஸ் வந்து பாஸ்ட் 25 years பயங்கரமான சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அவன் வந்து அணுசக்தி ஆராய்ச்சியை பண்ணக்கூடாதுன்னு 8 வருஷம் ஒபாமா பீரியட்ல வந்து மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தைகள் நடந்தது. 16 round ஆஃப் டாக்ஸ் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் 1.0 வந்து அந்த டாக்ஸ்ல இருந்தெல்லாம் அவங்க வெளியில போனாங்க. பட் பைடன் வந்தோன்னா மறுபடியும் டாக்ஸுக்கு உள்ள போனாங்க. இப்போ வந்து வேற வழியில ட்ரம்ப்போட பாலிசிஸ் படி பார்த்தா இன்னர் கம்பல்ஷன்ஸ் இப்போ டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு இதை செஞ்சுதான் ஆகணும். பட் இப்போ வந்து கண்டிஷன் வந்து இப்போ நேற்றுக்கு ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது. இன்னர் கம்பல்ஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வார நிறுத்தறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்க முடியும். இப்போ கேலன் $4 போச்சுன்னா வந்து இன்ஃபிளேஷன் வந்து டாலரபிள் லெவலுக்கு மேல போகுதுன்றான் அவங்களுக்கு. they cannot afford, even state, deep state is against the war ன்றாங்க. ஏன்னா வந்து they cannot handle Iran like this ன்றது ஒரு seasoned for all along, for historically for ages வந்து head on collision with Iran அப்படின்றது வந்து நாட் நெசசரி ஒன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிசி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, வெதர் யூ ரிமெம்பர் இட் ஆர் நாட். 1982-83 வந்து ஈரான் கேட்டுன்னு ஒரு பெரிய ஸ்கேண்டல் வந்து கூகுள் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஈரான் கேட்டுன்னு ஒரு ஸ்கேண்டல். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்கோர்ஸ் அது வந்து ரேகன் பீரியட்ல வருது. ரேகன் ஆஃப் அக்யூஸ்ட் ஆஃப் செல்லிங் ஆர்ம்ஸ் டு ஈரான் அல்ட்ராஸ். ஈரானோட US சண்டை போடுது. ஈரான் இஸ் அன் எனிமி ஸ்டேட். கார்ட்டர் பீரியட்ல வந்து அந்த 1 year வந்து அவங்க ஹாஸ்டேஜஸை பிடிச்சி வைக்கிறாங்க, ரெஜிம் டாப்புல் ஆகுது, கொமேனிஸ் வராங்க, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வருது, 8 years ஆஃப் ஈராக் வருது, ஈராக் வார் ஸ்டார்ட் ஆகுது 81-88 வந்து. அந்த பீரியட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஈரான் கேட்டுன்ற ஒண்ணு வந்து ஒரு 83-84 ஈரான் கேட்டுன்னு ஒரு ஸ்கேண்டல் கூகுள் பண்ணீங்கன்னா வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீகன் பீரியட்ல வந்து ஈரானோட வந்து அமெரிக்கா வந்து ஹெட் ஆன் கொலிஷன்ல இருக்கும்போது, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, CIA was supplying arms to Iran Ultras. யாருக்கு?
டு யூஸ் அகெயின்ஸ்ட் தி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். இதை ஏன் பண்ணான்றது வந்து, அதாவது வந்து உள்ளுக்குள்ள இந்த டர்ட்டி கேமை அவங்க விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க எப்பயுமே. பட் அந்த ஈரான் கேட் வெளியில வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நாட் பிகாஸ் அவங்க ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணான்னு கிடையாது. 83-84 வந்து கோர்பச்சேவ் வந்து யூஎஸ்எஸ்ஆர்ல வந்து அவரோட லீடர்ஷிப் வரும்பொழுது, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 83-84 அந்த பீரியட்ல, 84 இந்திரா காந்தி அசாசினேஷன் அந்த பீரியட்ல, அது 84 அந்த பீரியட்ல வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்றை வந்து யூஎஸ்எஸ்ஆரும் சைன் பண்றாங்க. நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸை வந்து கர்டைல் பண்றதுக்கு, கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றதுக்கு இல்லை, கர்டைல் பண்றதுக்கு, which was opposed by the US deep state, especially CIA. அப்ப அந்த ஸ்டாக்ஸை சாபட்டாஜ் பண்றதுக்கு, அதாவது டு கர்டைல் ஆர் டு சாபட்டாஜ் தி USSR US அக்ரிமெண்ட், ஆர்ம்ஸ் டீல் அக்ரிமெண்ட், நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் அக்ரிமெண்ட்டை கொலாப்ஸ் பண்றதுக்கு, ரீகன் கோர்பச்சேவ் அக்ரிமெண்ட்டை கொலாப்ஸ் பண்றதுக்கு ஈரான் கேட்டை வந்து சிஐஏ லீக் பண்ணா அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வெப் ஆஃப்டர் வெப் உள்ளுக்குள்ள இது இருக்குது. பட் ஃபண்டமெண்டலா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கேப்ரியல், நீங்க வந்து 79 கட் ஆஃப் டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா, ஈரானோட லைவ் ஹிஸ்டரியில வந்து 79 இஸ் கட் ஆஃப் டேட். பிகாஸ் ஈரானிய ரெவல்யூஷன் வருது. இப்போ பஹல்லவி, ஷா பஹல்லவி மன்னராட்சி போய் மொஹல்லாஸ் டேக் ஓவர் பண்றாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் நோ யூஎஸ் பிரசிடென்ட் ஹஸ் கான் ஃபார் ஹெட் ஆன் கோலிஷன், ஃபுல் ஃபிளெஜ்டு வார் வித் ஈரான். அந்த பிராந்தியத்தை பூரா அடிச்சான். ஆனால் அங்கே போல இந்த தடவை அதை பண்ணியிருக்கான். பண்ணும்போது கிளியர் வார் எய்ம்ஸ் இல்லை. இஸ்ரேல் நெத்தன்யாஹு சொன்னார்னு போய் அடித்தான். இப்போ வெளியில் வர தெரியாமல் மூஷன் இருக்கான் போது, மூஷன் இருக்கான்னு சொல்ல முடியாது. தே வாண்ட் சம் சார்ட் ஆஃப் ஃபேஸ் சேவர். ட்ரம்ப்போட வேர்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது வந்து ஃபைன், இட் ஹேஸ் டு கம் டு அன் எண்ட் அண்ட் இட் வில் கம் டு அன் எண்ட். பட் இன்னைக்கு வார் முடிஞ்சதுனா கூட நார்மல்சி வரதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து 2 to 3 months ஆகுன்றாங்க. இப்போ என்ன உங்களுக்கு நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்மிங் பேக் டு இந்தியன் சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து, இட் இஸ் நாட் ஆயில் அண்ட் இது பெட்ரோல் டீசல் கூட கிடையாது. அது 45 days குஷனிங் இருக்கணும். எல்என்ஜி அண்ட் எல்பிஜி, அதில் மோர் தென் எல்பிஜி, அது கூட வந்து ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க இந்தியாவுக்குள்ளேயே. எல்என்ஜி பெரிய ப்ராப்ளம். இது ரெண்டுமே ஸ்டோர் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது, அன்லைக் ஆயில் அண்ட் பெட்ரோல். இப்போ பஹ்ரைனும் கத்தார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டான், ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டான். 2 ட்ரோன் அட்டாக் பண்ணோன்னே. இன்னைக்கு வார் முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு வார் ஒரு வேளை முடிஞ்சதுன்னா, பஹ்ரைனில் கத்தாரில் வந்து ஷட் டவுன் பண்ண அந்த ரிஃபைனரிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 weeks ஆகுன்றான். ஏன்னா நீங்கள் எடுத்தடுப்புலேயே பண்ண முடியாது. ஸோ ஈவன் இஃப் த வார் ஸ்டாப்ஸ் டுடே, நார்மல்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மினிமம் 3 weeks ஆகும். அப்புறம் ஹொர்முஸ் ஸ்ட்ரெய்ட்லயுமே கன்னிவெடிகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கிளியர். ஆமா, இல்ல அது வந்து அவன் ரொம்ப பொறுப்புணர்வோட தான் ஈரான் செயல்படுதுன்னு சொல்றோம். ஏன்னா இவங்க பண்ண ப்ரொவோகேஷனை மீறியும் அவன் 3 ships அடிச்சு, 700 ships started in Strait of Hormuz சொல்றாங்க. எல்லாம் ஆயில் ஃபில்டு ஷிப்ஸ். இப்போ நாளைக்கு நார்மல்சி வந்து அவன் ஷிப்ஸ் மூவ் ஆகுதுன்னா கூட உங்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னு கேட்டீங்கன்னா வந்து, இல்ல அவங்க நம்ப முடியாது, அதை கிளியர் பண்ணணும்ல. அது இப்ப ஈரானோட நல்ல மனசை மட்டுமே நம்பி கப்பல் அது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. இல்ல அதுதான் இல்ல அதுதான் வந்து அவங்க வந்து அண்டர்ஹேண்ட் டீலிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. ட்ராக் 2 டிப்ளமசி போய்கிட்டே தான் இருக்கும். அது ட்ராக் 2 ட்ராக் 3 டிப்ளமசி போய்கிட்டே தான் இருக்கும். அது சந்தேகம் இல்லை. ஏன்னா ஈரானுக்கும் பெரிய லாஸ் இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த யூஎஸ், ஈரானுக்குமே வந்து லாஸ் நிறைய தான் இருந்துட்டு இருக்குது. இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருந்து அரௌண்ட் 700 ships மாட்டி இருக்குதுன்றான் அவங்களுக்கு வந்து. அது அதெல்லாம் நமக்கு நகர்ந்து வர தான் நமக்கு சப்ளைஸ் வரும். ஸோ அப்படி வரும்பொழுது வந்து நீங்க ஒரு 10 days or 12 days or 2 weeks நீங்க ஸ்டாப் பண்ணியிருக்க அந்த கார்கோ மூவ்மெண்ட்டை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நார்மல்சி வரத்துக்கு இட் வில் டேக் 2 to 3 weeks. ஏன்னு கேட்டீங்கன்னா, யூ கேனாட் மூவ் ஆல் த ஷிப்ஸ் அட் அ டைம். அப்புறம் போர்ட்ல டாக் பண்ணி நீங்க எடுக்கும்போது பேக்லாக் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு சண்டை முடிஞ்சதுன்னா கூட இட் வில் டேக் 3 to 4 weeks. ஸோ நம்மளுடைய இப்ப ப்ராப்ளம் என்னன்னா வந்து, இதுக்கு முன்னால அந்த பொலிட்டிக்கலா இன்னொரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இரேனியன் சுப்ரீம் லீடரை கொண்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லா எல்லாமே வயலேட்டடு. Organization of Islamic countries have not condemned US and Israel. இப்ப இருக்க ஜியோ பாலிடிக்ஸ்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னைக்கு அட்டாக் பண்ணது இல்லையா யூஎஸ்? brazen violation of international law இல்லையா?
செக்ஷன் ஆஃப் இஸ்லாமிக் கிளரிக், அதாவது வந்து ஷியா சுன்னில ஒரு செக்ஷனோட முக்கியமான லீடரு. அவரை வந்து எந்த லாஸை பற்றியும் கவலைப்படாம டெக்னாலஜிக்கல் சுப்ரமசி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவன் நாட்டு லீடரை அவன் நாட்டுக்குள்ள போய் கொலை பண்றான். கண்டம்னேஷன் யூஎஸ்ல இருந்து வருது, ஈராக்ல இருந்து, இது சைனீஸ் கிட்ட இருந்து வருது, ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து வருது. பட் த சேம் முஸ்லிம் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஹவ் நாட் ஓப்பன் தேர் மவுத். எனவே அது பொலிட்டிக்கல். ஆனா எப்பவும் இப்படிதான் இருந்திருக்கு. ஏன் காஷ்மீருக்கு வாய் திறந்தால? இல்ல நான் சொல்றது அமெரிக்கன் இன்வால்வ் ஆகும்போது அப்போ உங்களோட அந்த மத பற்று என்பதெல்லாம் வந்து அமெரிக்கா முன்னால அமெரிக்கா கிட்ட அவங்க ரொம்ப அமைதியா தான் இருந்தாங்க. வாழை சுருட்டிட்டு தான் உட்காருவாங்க. எனவே இப்ப இந்தியன் சிச்சுவேஷனுக்கு வருவோம். நமக்கு இருக்கக்கூடிய சப்ளைஸ் வந்து ஆயில் அண்ட் பெட்ரோலியம், இது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் 45 days குஷனிங் இருக்குன்றாங்க. வேற எல்என்ஜி அண்ட் எல்பிஜி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து. இப்போ அதர் சோர்சஸ்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து எல்லாம் வருது அப்படின்னா அந்த ஷிப்ஸை வந்து கார்கோ வரதுக்கு 2 to 3 weeks ஆகும், மந்த்ஸ் கூட ஆகும் உங்களுக்கு வந்து. அது எப்படி ஆகுதுன்னா இதுல அடிஷனல் ப்ராப்ளம் ஃபார் மோடி கவர்மெண்ட் இஸ் 5 state எலெக்ஷன்ஸ். இப்போ நேற்றே திமுக ஆரம்பிச்சிட்டாங்க விறகுக்கட்டையில சமைக்க போறேன்னு. அதை நல்லா அந்த ட்ராமடைஸ் பண்ண ஆரம்பிக்குது திமுக. அதாவது மினிஸ்டர்ஸ் வந்து மந்திரி ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் விறகு கட்டையில சமைப்போன்றாங்க. இது ஏன் இப்படி பேசுனாங்கன்னு புரியல. அதாவது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய மந்திரிகள் குறுகிய அரசியல் நலனுக்காக தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து விறகு கட்டையை வச்சு சமைப்போம்னா அந்த லெவலுக்கு போவாதுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, பரியல் கிரவுண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து சப்ளை, அடிக்வேட் சப்ளை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் போவாது. அப்போ அதை எதுக்கு பேசுறாங்கன்னா சீப் பாலிடிக்ஸ். அதான் இப்போ வந்து ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன் எலெக்ஷனுக்கு போகிற ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து they will go hammer and tongue against மோடி. இதுல சின்ன ஒரு கேள்வி சார், அதுக்குள்ள போலாம். தமிழ்நாட்டுல இது எடுபடுமா இந்த மாதிரியான கேம்பெயின்? ஏன்னா தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை. இது அதிமுகவுக்கு பிரச்சனை ஏற்படுத்துமா களத்துல? அந்த களத்துல ஏற்படுத்துறதுக்கு நிலைமை மோசமாச்சுன்னா திமுக எல்லா வேலையும் செய்யும். சண்டை எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருதோ அவ்வளவு சீக்கிரம் இது என்டிஏக்கு தமிழ்நாட்டில் நல்லது. சண்டை இன்னும் ஒரு வாரம்லாம் நீடிச்சதுன்னா கண்டிப்பா தட்டுப்பாடு அதிகமாகும், ஸ்கார்சிட்டி அதிகமாகும், எஸ்பெஷலி எல்பிஜி. அப்போ வந்து கண்டிப்பா திமுக வந்து அதாவது எலெக்ஷன் டைம் கையில கிடையாது எதை எடுத்து அவங்க என்டிஏவை பிஜேபியை அடிப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட அந்த ஈகோ சிஸ்டம், டிஎம்கே ஈகோ சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். மந்திரியா பேசுறாரு, வேற கட்டையெல்லாம் ரெடியா வைங்கன்னா அப்போ அவங்க எதுக்கு துணிச்சிட்டாங்கன்றது தெரியும். அப்போ இதை வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அது எடுபடுமா எடுபடாதான்றது கவுண்டர் அட்டாக் வந்து என்டிஏ எப்படி பண்ணுதுன்றதை பொறுத்த விஷயம். இன்னைக்கு உலகம் பூரா கேஸ் ஸ்கார்சிட்டிங்க. லண்டன்ல வந்து கேஸ் இல்லைங்க, அது இங்க இல்லைன்றதுக்கு நீ வந்து இதுக்கு போய் வந்து மோடி கவர்மெண்ட்டை தான் நீ குறை சொல்லுவ அப்படின்னா உலகம் பூரா இட்ஸ் குளோபல் சினாரியோ, இட்ஸ் குளோபல் கிரைசிஸ். ஆனா இதை எப்படி திருப்புவாங்க? எலெக்ஷன் வருது இல்லையா, இப்படிதான் திருப்புவாங்க. அதை இவங்க கவுண்டர் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். பட் மோர் தென் தட் த ஃபண்டமெண்டல் இஷ்யூ வந்து என்னன்னா, நிச்சயமா வார் முடிவுக்கு வராம இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனை வந்து வருஷம் ஆகும், வார் சீக்கிரம் முடிவுக்கு வரலாம். ட்ரம்ப் மேல எவ்வளவு ப்ரெஷர் அதிகமாகுதோ அந்த அளவு வார் முடிவதற்கான வாய்ப்பு. இப்ப நேத்து வந்து ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட வார் முடிஞ்சிச்சு, நீங்க சொன்ன மாதிரி 90% முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே $20 வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஏறுது. இன்னைக்கு இப்போ $90 ஆகுது. எது க்ரூடு 110 இருந்து இப்போ மறுபடியும் $110 போகுது. ஸோ பாலிடிக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து குளோபல்லையும் பாலிடிக்ஸ், இதுவும் பாலிடிக்ஸ் தான். இன்னொரு விஷயம் கேப்ரியல், உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து ஆயில் பிரைசஸ் ஆர் அ வெரி டைசி சப்ஜெக்ட். உங்களுக்கு தெரியும் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயில் பிரைசஸ்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தெர் ஆர் மெனி புக்ஸ் அபவுட் இட், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயில் பிரைசஸ், மெனி ரிசர்ச்சஸ் இன்டு இட், மெனி இன்ஸ்டிடியூட் ஸ்டடிங் ஆயில் பிரைசஸ். உங்களுக்கு தெரியும் ஆயில் எக்கானமின்றது ஈவன் நமக்கு விதின் தி எக்கானமி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப் ஸ்பெஷலைசேஷன், நேரோ ஸ்பெஷலைசேஷன். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் ஆயில் தான். உங்களுக்கு குளோபல் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுது இன்னைக்கு உங்களுக்கு வந்து. இப்போ நாட் ஓன்லி பெட்ரோல், கேஸ், டீசல், எல்பிஜி, எல்என்ஜி மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் எல்லா எக்ஸ்போர்ட்ஸுமே இன்னைக்கு அஃபெக்ட் ஆகிக்குது. 4 கோடிக்கும் மேற்பட்ட முட்டைகள் நாமக்கல்ல இருந்து ஏற்றுமதி ஆக நிற்குது தமிழ்நாட்டில். காயர் ப்ரொடக்ஷன், தமிழ்ல என்ன சொல்லுவோம் அந்த காயர், இதுக்கு வந்து சணலை, அது வந்து அந்த உற்பத்தி வந்து இன்னைக்கு நிற்குது. டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டாப் ஆகி கிடக்குது. ஃபார்மா ப்ராடக்ட்ஸ், பாஸ்மதி ரைஸ் பெரிய அளவில் 16,000 கோடிக்கு மேலே இந்தியன் பாஸ்மதி ரைஸ் கார்கோ ஷிப்ஸ் ஆர் வெயிட்டிங். பெரிய மார்க்கெட் மிடில் ஈஸ்ட்ல. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி டைட் சிச்சுவேஷன். என்ன ஒன்று, இப்போ மோடி கவர்மெண்ட்டுக்கான அடிஷ்னல் ப்ராப்ளம் என்னன்னா 5 state எலெக்ஷன்ஸ். 5 state எலெக்ஷன்ஸ்ல இன்னும் 1 week எல்லாம் வார் போச்சுன்னா கண்டிப்பா opposition, DMK, TMC, CPM, they will use it to the hilt, definitely.
ஆனா இவரு ட்ரம்ப் வந்ததுல இருந்து இந்தியாவுக்கும் சரி மோடி அவர்களுக்கும் சரி நிறைய பிரச்சனை. ஒண்ணு இந்த டாரிஃபை போடுறாரு, அப்புறம் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்றாரு. இப்ப அப்கோர்ஸ் அவரோட ட்ரம்போட எண்ணம் ஈரானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணுன்றதா அவரோட எண்ணமா இருந்தாலும் அது நமக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது, பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் சிக்கலான விஷயம். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை பொறுத்தளவுல கேஸ்ன்றது ரொம்ப அவசியம், ஒவ்வொரு வீட்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் எலெக்ஷன்ஸ் அப்ப நடந்துகிட்டே இருக்கும். சோ இப்ப நீங்க சொன்னது மாதிரி மக்கள் சிந்திச்சு எதனால பிரைஸ் ஏறுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ரேட் ஏறுச்சுன்னா எனக்கு வீட்டுல சாப்பாடு சமைக்க கஷ்டம், கோபம் தான் வரும். சோ இது எல்லாமே எல்லா விலையும் ஏறும். ஆமா, சுத்தி சுத்தி இந்தியாவுக்கும் சரி மோடி அவர்களுக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு throughout the world is a troublemaker for the whole world. அதுல சந்தேகமே கிடையாது. ஈவன் within the US இன்ஃப்ளேஷன் ஹை லெவல்ல போயிட்டு இருக்குன்றான். உங்களுக்கு பெட்ரோல் ஒரு கேலன் $2 3.45 வந்துருச்சு. இப்போ $4 போச்சுன்னா பிரச்சனை தான் அங்கேயும். உங்களுக்கு எவ்ரிபடி இஸ் அஃபெக்டட், அதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு ஏன்னா டீசல் இல்லாம, பெட்ரோல் இல்லாம, எல்என்ஜி இல்லாம, எல்பிஜி இல்லாம யூ கேனாட் லிவ். எனவே இப்ப நம்ம தமிழ்நாடு கண்டெக்ஸ்ட்ல பாக்குறோம்னா 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல இட்ஸ் a huge headache for NDA. எப்படி அதை அவங்க சமாளிக்க போறாங்க என்னன்றதுதான். for us to come to an end immediately. அதான் வாஜ்பாய் சொன்ன மாதிரி வார ஸ்டார்ட் பண்றது ஈஸி, முடிக்கிறது கஷ்டம். வாரெல்லாம் ஏன் வரவே கூடாது அப்படின்னா, வேர்ல்டு வித்தவுட் வார் தான் ஐடல் வேர்ல்டு. உங்களுக்கு வார் வந்ததுன்னா வாரெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது ஈஸி, முடிக்கிறது கஷ்டம். யார் வேணா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்லி ஃபியூ பீப்புள் வித் ஸ்டேட்ஸ்மேன் லைக் லீடர்ஸ் இருந்தால் தான் அது வாரம் உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு அப்படி யாரும் இல்லை. ஸோ ஒன்லி மதர் நேச்சர் ஹேஸ் டு லெண்டர் ஹெல்பிங் ஹேண்ட். அப்படிதான் தோணுது. நீங்க போய் பாருங்களேன், இன்னொரு நாட்டை எந்த இன்டர்நேஷனல் லாவை பற்றியும் கவலைப்படாம அந்த நாட்டோட சுப்ரீம் லீடரை, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் டெக்னிக்கல் சூப்பரியாரிட்டி இருக்குன்னு அந்த நாட்டு லீடரை, அதில் சிவிலியன்ஸ் செத்துருக்காங்க, இந்த லீடரோட ஃபேமிலி செத்துருக்கு, இன்க்ளூடிங் ஹிஸ் கிராண்ட் சில்ட்ரன் வேர் கில்டு. டமஹாக் க்ரூயிஸ் மிசைல்ஸ் அடிச்சு 166 ஸ்கூல் சில்ட்ரன் வேர் கில்டு. என்ன ஒரு இது ஜங்கிள் ராஜ் தானே இது. எந்த வாரோட எந்த விதமான ஒரு நாம்ஸுமே இந்த வாரில் இல்லையே. அதே மாதிரி இந்தியாவில் அந்த நேவல் எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போன இரேனியன் ஷிப்பை அடிக்கிறான். அண்டர் சீஸ்ல போய் உங்களுக்கு டார்பேடோஸை வச்சு அடிக்கிறான். அப்படின்னா இப்போ 3 இரேனியன் ஷிப்ஸை நம்ம இந்தியாவுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு இருக்கோம். கொச்சின் டாக் யார்டில் இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு போனால் அடிச்சுடுவாங்க. சண்டை முடிஞ்சாதான் இப்போ காப்பாற்ற முடியும் அவங்கள, இல்லாட்டி அவன் அது வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்கும். ஸோ ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் தான் அமெரிக்கன் பீப்புள் செஞ்ச தப்புக்கு the global community is paying a price. இப்போ கடைசியா அந்த விஷயத்த பேசுவோம் சார். எனக்கு இன்னமும் இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, ட்ரம்போட பாப்புலாரிட்டி கம்மியாயிருச்சு, அப்ரூவல் ரேட்டிங் கம்மியாயிருச்சுன்னா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் சொல்றாங்க ட்ரம்ப்புக்கு அப்ரூவல் ரேட்டிங் கம்மியா இருக்கு, ட்ரம்ப் பயங்கரமா தோக்க போறாரு. ஆனா ட்ரம்ப் எல்லா எலெக்ஷன் ஜெயிச்சுதான் இருக்காரு. இப்பயும் இந்த அப்ரூவல் ரேட்டிங் எல்லாம் கம்மியா இருக்குன்றாங்க. பட் நமக்கு ரிசல்ட் வந்தாதான், நமக்கு இந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ்ல ரிசல்ட் வந்தாதான் நமக்கு தெரியும். இது ஏன் நான் சொல்றேன்னா, அமெரிக்க மக்கள் இந்த போரை எப்படி பாக்குறாங்கன்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க இதை ஒரு மோசமான விஷயமா பாக்குறாங்களா? ஏன்னா ஒரு சைட்ல இஸ்ரேல் கூட போய் அமெரிக்கா சண்டை போடுறது நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அமெரிக்கா இஸ்ரேலோட எடுபடி மாதிரி அங்க போய் நிக்கிறது விருப்பம் இல்லைன்றாங்க. அதனால அமெரிக்கன் பப்ளிக் எப்படி இதை பாக்குறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கே தவிர அது அப்படி வெறும் ப்ரொபகண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா திஸ் வார் ஸ்டார்டட் பைட்டிங் தம். நீங்க சொல்றது அவங்கள பைட் பண்ணாத வரைக்கும் நீங்க சொல்றது ஒத்திக்கணும். ஒப்பீனியன் இஸ் டிவைடட். நம்ம the jury is yet to out. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைசஸ், டீசல் பிரைசஸ் எல்லாமே அங்கே அதிகமாக இருக்கு. $2 இந்த கேலன் ஆஃப் க்ரூட் கிட்டத்தட்ட $3.45 இருக்கு. $4 ரீச் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸில் டாலரபிள் லெவலுக்கு மேலே ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ அமெரிக்காவுக்குள்ள இது இட் ஸ்டார்டட் பைட்டிங் தெம். அது இந்த இயர் எண்டில் உங்களுக்கு பைனரிஸ் இருக்குது, எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அன்லைக் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், இந்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி தேர் ஸ்டார்டட் ஃபீலிங் த பிஞ்ச். ரிப்பப்ளிகன்ஸ் யாருமே கட்சிக்குள்ள ட்ரம்ப் எதிர்க்கல. இல்ல அதுல சிக்கல் என்னன்னா பேச பயப்படுறாங்கன்றாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது. நான் இது சம் சார்ட் ஆஃப் உங்களுக்கு அன்டிக்ளேர்டு ஒரு எமர்ஜென்சி தான். எவ்ரி பர்சன்ஸ் சோஷியல் மீடியா போஸ்டிங்ஸ் ஆர் மானிட்டர்டுன்றாங்க. ஸோ அது உள்ளுக்குள்ள இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் ஃப்ரம் ஹிஸ் ஓன் அட்வைசர்ஸ். ஏன்னா இது ஒரு ஒரு அன்டெனபிள் சிச்சுவேஷன். அமெரிக்கன் 12 நாள் வார்ன்றது செலவு பயங்கரமாகும். உங்களுக்கு தெரியும், ஒரு சாட்டி போயிட்டு வருது, ஒரு F-16 போயிட்டு வருதுன்னா $1 million மேல போகும் உங்களுக்கு. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் காஸ்ட்லி திங்ஸ் உங்களுக்கு.
ஸோ அதனால வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க there is a financial aspect to every problem. $1 billion ஈஸியா செலவழிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. பில்லியன் $1 billion மினிமம். $1 billion ஈஸியா செலவழிக்கிறாங்கன்னா $1 billion வந்து 9,000 கோடி உங்களுக்கு. ஸோ 10 நாள் பண்ணியிருக்காங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேல போகுது. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா 2 லட்சம் கோடினா வந்து இன்டாலரபிள். அது வந்து டிஃபிகல்ட். இந்த வார் வந்து அமெரிக்கன் ஜெனரல் பப்ளிக்கை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அன்லைக் த பாஸ்ட், this time American public opinion definitely it is started turning against the war. அவங்களோட இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. எனவே இது உங்களுக்கு வந்து இந்த இயர் எண்டில் வந்து அந்த பைனரிஸ் முடிவில் தான் அது நமக்கு தெரியும். அதாவது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க பேசுறது எழுதுறது எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, புட்டினோட வந்து அவரோட ஸ்பீச் ஒன் ஹவர் ஸ்பீச்சே வந்து இட்ஸ் ஆக்சுவலி வந்து டிஸ்ட்ரஸ் கால், SOS. ரஷ்யன்ஸ் ஹேவ் குட் இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஈரான். சம் சார்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட்டுக்கு வர சொல்லி ஃபேஸ் சேவர் வேணும். யூஎஸ்க்கு ஒரு ஃபேஸ் சேவர் வேணும். அவன் என்ன சொல்றான், நீ தான் ஆரம்பிச்ச, நீ தான் நிறுத்தணும் அவங்களுக்கு. ஸோ புட்டினோட ட்ரம்போட அந்த ஒன் ஹவர் டாக் கெஞ்சிராரு போய் எப்படியா சண்டை நிறுத்த சொல்லி, he cannot prolong the warன்றது தான். That's what the general perception is. But these things you can't predict. The only solace is that American public opinion மெல்ல திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு அவங்களோட crude price, they are the biggest producers of crude in the world, Americans. Per gallon $2 வந்து $4 நோக்கி நகருதுன்றது வந்து inflation at highest level. That will work as a deterrent and that will be the major factor for stopping the war. Anyway, at some point of time it has come to an end. அதுக்கு முன்னால எவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறான்றதான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 12 நாள் வாருக்கு பிறகு வந்து பேக்லாஷ் வருது. அதுதான் எய்மா கூட இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஜிமை மாத்துறதுக்கு அண்ட்ரஸ்ட் அதிகமாகும். ஏன்னா லைஃப் பிகமிங் இன்டாலரபிள். உங்களுக்கு வந்து இந்த வார் இன்னைக்கு நின்றுதுனா கூட நார்மல்ஸ் ஈரானுக்கு வரதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியாது. அது மட்டும் இல்லாம ஈரான் ஒத்த காலில் தான் நிக்கிறாங்க. அந்த ஒத்த கால் வந்து ஆயில் அதை அடிக்கிறாங்க. அதை அடிக்கிறான். உனக்கு வேற மல்டி டைமென்ஷனல் வெல்த் கிடையாது. வேற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதோட விளைவு நீங்க வந்து யூ ஆர் பேயிங் பிரைஸ் ஃபார். அகைன் கேப்ரியல் அவன் பேசுனது லாஸ்ட் டைம் பேசணும். The lack of democracy in Iran தான் இது முக்கியமான காரணம். ஒரு ஒரு ரோபஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், செக்யுலர் கான்ஸ்டிடியூஷன், ஃபேர் எலெக்ஷன்ஸ் அதை கண்டக்ட் பண்றதுக்கு இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன். நம்பர் 3, people elected parliament, executive completely committed to constitution, central bank with independent powers like Reserve Bank of India, central auditing system CAG, independent media. These are all the guardrails for democracy. அது இருந்ததுன்னா எத்தனை விமானங்களை வச்சு அடிச்சாலும் எத்தனை கம்பெனியை கொண்டாலும் ஈரான் நிற்கும். இன்னைக்கு டீஸ்டபிலைசேஷன் ஏன் ஆகுதுன்னா லேக் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இல்லைன்னா பஞ்சமும் பட்டினியும் மட்டும் வராது, ஒரு நாடே அழிஞ்சிடும். எக்ஸ்டர்னல் த்ரெட்ல இருந்து ஒரு நாட்டை காப்பாற்றணும்னா அங்கே இன்டர்னல் டெமோக்ரஸி இருக்கணும். திஸ் இஸ் த லெசன் ஃப்ரம் திஸ் வார். சார், இப்போ ஒரு கேள்வி. இப்போ ஈரான்ல கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகலன்னு வச்சுப்போம், கவர்மெண்ட் தாக்கு பிடிச்சதுன்னே வச்சுப்போம். அப்படி பார்த்தா கூட இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரான் வீக்கா தான் இருக்கும். கண்டிப்பா ஈரானோட ப்ராக்சிஸ் எல்லாம் இல்லாம ஆயிருவாங்க. எஸ், ஹிஸ்புல்லா ரொம்ப வீக் ஆயிருவாங்க. ஹமாஸ் இப்ப ஏறக்குறைய ஒண்ணும் இல்ல. ஹவுதீஸும் ஏறக்குறைய ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற சூழல்ல தான் இருக்காங்க. சோ ஈரானும் வீக் ஆயிருவாங்க, ஈரானோட ப்ராக்சிஸும் வீக் ஆயிருவாங்க. அதுவே இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. இல்ல, அததான் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு வார ஸ்டாப் பண்ணணும். மிடில் ஈஸ்ட்ல இப்ப இஸ்ரேல சேலஞ்ச் பண்ண ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆமா, இருக்க மாட்டாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரேல் அந்த ரீஜன் பூராவே வந்து இஸ்ரேலோட கைதான் ஓங்கி இருக்குன்றதுல எந்த சந்தேகம். பவர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ப்ராக்சிஸ் அத்தனை பேருமே வந்து எலிமினேட்டட். இந்த வாருக்கு பிறகு ஈரான் வந்து இன்னமும் சப்டியூடா தான் போயாகும். ஏன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராக்சிஸ் எல்லாரையுமே வந்து அவங்களால இது வரைக்கும் என்கரேஜ் பண்ணாம இனிமே என்கரேஜ் பண்ண முடியாது. பணமும் கிடையாது, கண்டிப்பா பணம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராக்சிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பெர் இயர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இனிமே முடியாது. Maybe a victorious situation for Israel and US. அதை காரணமாக காமிச்சு they may stop the war. They should stop the war. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய கொடுத்து ரொம்ப நன்றி சார்.